தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். கேங்ஸ்டரா இருக்கிற கமல் தான் சின்ன வயசுல இருந்து நம்ம சிம்புவை வளர்க்குறாரு. ஒரு கட்டத்துல சிம்பு கமலோட இடத்துக்கு போற மாதிரியான சூழ்நிலை உருவாகுது. கமல் எங்க போனாரோ அவர் திரும்ப வந்தாரா, சிம்புவா கமல் என்ன செஞ்சாரு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கமல், சிம்பு, ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம்னு வரப்ப இந்த படத்துக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டா அந்த அளவுக்கு பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் அவ்வளவு ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே டு டீசென்ட் வாட்சா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் பெருசா எங்கேயும் கனெக்ட் ஆகல. நம்ம கமல்ஹாசன் சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். குறிப்பா எமோஷனல் சீன்ஸ்ல இவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாங்க. டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ்ல சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சது. ஆக்ஷன் சீன்ஸ்லமே சிம்புவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மணிசார் படத்துல பெரிய மைனஸ் என்னன்னா சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா அந்த சாங் படத்துல வர மாதிரியே தோணாது. அதே மாதிரி தான் இந்த தக் லைஃப்லயும் சாங்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த சாங்ஸ் எந்த இடத்துல வருதுன்னே தெரியல. ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் இந்த படத்தை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல வர சில போர்ஷன் வேகம் படத்தை ஞாபகப்படுத்துச்சு. த்ரிஷா இந்த படத்துல தேவையில்லாத ஆணி. த்ரிஷாவோட ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணிட்டு ஐஸ்வர்யா லட்சுமியோட ஸ்கிரீன் டைம் அதிகமாக்கி இருந்தா எமோஷனலா இந்த படம் இன்னுமே ஒர்க் ஆகிருக்கும். குறிப்பா கிளைமாக்ஸ் செம்மையா வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த படத்துல பிரெடிக்டபிளா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலா பாக்குறப்ப ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த தக் லைஃப்.